ரெட்ரோ ஸ்டைல்ல வந்து அந்த ஒரு ரெட்ரோ டிசைன்ல இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்தாப்புல வந்து இதோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினா ஒரு ஸ்கிராம்பிளர் ஸ்டைல் வெஹிக்கிள் இது. ஸோ C6ன்றது நமக்கு நார்மலான ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல ரோட்ஸ்டர் வெஹிக்கிள் மாதிரி அது இருக்கும். பட் இது வந்து S6 வந்து ஸ்கிராம்பிளர் ஸ்டைல் ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ என்ஃபீல்ட்ல எல்லா அப்டேட்டட் வெஹிக்கிள்ஸுமே வரக்கூடிய நமக்கு அவங்களுடைய சிக்னேச்சர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபெண்டருமே அந்த பீக் ஸ்டைல்ல வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு எல்இடியில வருது. அண்ட் நமக்கு இங்க நக்கல் கார்ட்ஸ் வருது. இதெல்லாமே பார்க்க டிசைன் வைஸ் வந்து நல்லாவே இருக்கு. மெயினா நீங்க டயர்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு 19 இன்ச்சஸ்லயும் ரியர்ல 18 இன்ச்சஸ்லயும் ஸ்போக்குடு அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக். ஸோ கம்ப்ளீட்டாவே வந்து ரொம்பவே லீன் டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் நீங்க இந்த சீட்டை கூட பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் இது வந்து ரொம்ப குஷனபிளா இல்ல, கொஞ்சம் ஹார்ட் டைப்ல தான் வந்து சீட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபேப்ரிக் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க சீட்டை. ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன் தான். வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டிசைன் வந்து ஃபைனல் அவுட்புட் வரும்ன்றதுக்காக ஒரு ப்ரோட்டோடைப் வந்து நமக்கு ரெடி பண்ணி இங்க வச்சிருக்காங்க சாம்பிளுக்கு. இதுல வந்து எலக்ட்ரிக் மோட்டார்ல வந்து பாத்தீங்கன்னா செயின் டிரைவ் கான்செப்ட்ல வருது. நீங்க வாங்கலாம் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. அது சீரியஸா வந்து டோட்டலா அவுட்லுக் வெளியில இருந்து பார்க்கும்போது டிசைன் வைஸ் வந்து அது வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து ஒரு ஹை பீக் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் தான் வந்து இது வெஹிக்கிள்ல கொண்டு வர போறாங்க. அண்ட் பேட்டரியுமே பாத்தீங்கன்னா இங்க டேங்க் கீழே தான் பிளேஸ்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலா நமக்கு இன்னும் தெரியல. பேட்டரி ஒன் டைம் நம்ம சார்ஜ் போட்டா அரௌண்ட் 120 கிலோமீட்டர் வர ரேஞ்சஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா 95 kmph வர போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்ததுக்கப்புறம் அதோடைய டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு இவெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அண்ட் இங்கே நமக்கு பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வெஹிக்கிளுடைய சென்டரில் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரில் நமக்கு வந்து வைஃபை ப்ளூடூத் 4G கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட வருது இந்த வெஹிக்கிள். கம்ப்ளீட்டாக வந்து மொபைல்லேருந்தே வந்து நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஹேண்டில் பார் எடுத்துக்கிட்டாலுமே ஆஸ் யூசுவல் நமக்கு என்ஃபீல்டில் வரக்கூடிய அந்த கர்வ்டு ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து உட்காந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். வெஹிக்கிள் வெயிட்டுமே கிடையாது சுத்தமா. அண்ட் ஹேண்டில் பார் ஸ்விட்சஸ்மே நமக்கு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பட்டன்ஸ் லெஃப்ட் சைட்லையும் அண்ட் ஹசார்டு அண்ட் பவர் ஆன் ஆஃப் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த வெஹிக்கிளில் வருது. ஸோ அல்டிமேட்னா நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து குளோபல் மார்க்கெட்ல 2026 எண்ட்ல இருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நம்ம இந்தியாவுக்கு எப்படியும் வந்து 2027க்கு அப்புறம் தான் வந்து வரும். ஸோ இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு, இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.